ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் ஷேடோ ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் வீடியோ இன் பிட்வீனில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக நான் இங்கே யூஸ் பண்ணுற பெயிண்ட் டாம்ஸோட 15 ஷேட்ஸ் வாட்டர் கலர் பேலட் தான். இது நான் ஒரு 4-5 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட பிக்மெண்டேஷனும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் ஒரு ப்ரஷ் கொடுப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷுமே ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். அந்த பிரிசல்ஸ் எல்லாம் என்னோடது தான் உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த கேக்ஸ் மட்டும் அப்படியே விழுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ட்ராயிங்க்கு நான் ஏற்கனவே அவுட்லைன் பென்சிலில் ட்ரா பண்ணி லைட்டாக எரேஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய டிசைனே வேணும்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கின் கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஹேருக்கு எல்லாமே நான் ப்ரௌன் கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸுக்கு நான் லைட் க்ரீன் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோரோவர் நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணுறப்போ புது கலர் காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிச்சா தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ப்ராக்டிஸ்க்கு. இப்போ தலை மேலே இருக்கிற துப்பட்டாக்கு நான் பிங்க் கலர் கொடுக்குறேன். இந்த பிங்க் அண்ட் க்ரீன் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எண்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு அக்ரிலிக் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இயரிங்ஸ்க்கு நான் க்ரோம் எல்லோ அதே வாட்டர் கலர் பேலட் அண்ட் கீழே ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு நான் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் அவுட்லைனுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணல. இன்ஸ்டெட் நான் ஒரு பால் பென் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அது ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். அண்ட் இங்கே இப்போ நான் டீட்டெயிலிங் கொடுக்குறேன். இந்த பென்னோட டீட்டெயில்ஸ் இப்போ வரும். ஸோ இது வின் மிஸ்டிக் அப்படின்ற ஒரு பிராண்டோட பென் தான். இது ரேண்டமாக நான் வாங்கினதில்லை. ரேண்டமாக வீட்டில் ஒரு பென் ஸ்டாண்டில் இருந்துச்சு. எடுத்து யூஸ் பண்ணாக்கா ரொம்பவே நல்லா எழுதுச்சு. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் கொஞ்சமாக கிளாட் ஆகுது இந்த மாதிரி. ஸோ அதையே யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ராயிங்ஸ்லேயும் ஸ்மட்ஜ் ஆச்சு. இப்போ நான் கலர் பென்சிலுக்கு இந்த டாம்ஸோட கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். 24 ஷேட்ஸு. இந்த கலர் பென்சில் நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு பிக்மெண்டேஷன் எல்லாம். ஸோ இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைஃப் வரும். இது கூடவே இந்த மாதிரி ஒரு குட்டி ஷார்ப்னர் தராங்க. நான் எப்போவுமே ஷார்ப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணுறதால ஷார்ப்னர் தனியாக தான் இருக்கும். ஸோ பிங்க் கலர் துப்பாட்டாக்கு டீட்டெயிலிங் கொடுத்தாந்தோ டாப்புக்கு க்ரீன் கலர் பென்சில் வச்சு இந்த மாதிரி நான் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிக்கும் நம்மளோட பெயிண்டிங்கை. இப்போ அதே தான் நான் ஸ்கின் கலருக்கும் பண்ணுறேன். இப்போ கையில் நம்ம ஒரு பீகாக் ஃபெதர் இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு டார்க் கலர் பென்சில் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நான் பர்பிள் கலர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கலரை. இப்போது அதை சுற்றி நம்ம இந்த எல்லோ கலரால் லைட்டான சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு அகெயின் ஆரஞ்ச் கலர் வச்சு கொஞ்சமாக ஷேட் கொடுத்துக்குறோம் எல்லோ கலர் மேலேயே. இப்போ லைட் க்ரீன் வச்சு இந்த மாதிரி நம்ம அந்த அவுட்டர் லேயர் ஃபெதர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டெம்மும் நான் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ஈஸி தான் ட்ரா பண்ணுறது. இப்போது டார்க் க்ரீன் கலர் பென்சில் வச்சு லைட் க்ரீன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சமாக டெப்த் அண்ட் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். இப்போ பர்பிள் கலர் எடுத்து நடுவில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி சில லைன்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இப்போது ஹேருக்கு டார்க் ப்ரௌன் எடுத்து அவுட்டர் அண்ட் இன்னர் நடுவில் மட்டும் கொஞ்சமாக ஷேட் லைட் அந்த பெயிண்ட் தெரிகிற மாதிரி விட்டுட்டு நான் நல்லாவே கலர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும். இப்போது பென்ஸ் நான் எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துச்சு. நான் அதுக்கு இந்த லக்ஸர் பென் அப்படின்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 பென்னுமே சேம் ப்ரைஸ் தான். தட் இஸ் 10 rupees. ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதனால தான் நான் இது இந்த பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணல. இது ஒரு ஜெல் பென். நான் காலேஜ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது காலேஜ்க்கு வாங்குறதால இதையே நான் கொஞ்ச நாள் ட்ராயிங்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இதுதான் நான் லார்ஜ் ஏரியா கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மார்க்கர்ஸ். அண்ட் ஷீட்ஸ் யூஸ்வலாக நான் ஒரு டைரி மாதிரி வச்சுட்ருக்கேன். அதில் இருக்கிற பேப்பர் தான் இது. அண்ட் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி A4 ஷீட்ஸில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அந்த ஷேடோ ஆட் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணரோட அவுட்லைன் வரைஞ்சிட்ருக்கோம். நான் இங்கே ஒரு ஸ்டிக்கர் பேப்பரில் தான் வரைகிறேன். நீங்கள் A4 ஷீட்லேயோ ட்ரா பண்ணிக்கலாம்.
நான் அந்த ஸ்டிக்கர் பேப்பர் யூஸ் பண்ணாலுமே அந்த ஒட்டுற பார்ட்டை வந்து எடுத்து போட்டுட்டு யூசுவலாக வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் இல்லையா, அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டிக்கர் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, அது சரியாக ஒட்டுறதில்ல. ஸோ அதனால் அந்த பேக் சைட் ஷீட்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து நம்மளோட பெயிண்டிங்க்கு கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் எழுதிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடியும் வந்து நான் கொஞ்சம் வேர்டிங்ஸ் வந்து எழுதுகிறேன். ஆனால் அதை வந்து நம்ம மிரர் இமேஜில் வந்து எழுதணும். சென்டென்ஸுமே மிரரில் இருக்கணும், சிங்கிள் லெட்டர்ஸுமே மிரரில் இருக்கணும். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in my next video. Tata, bye bye.